விஞ்ஞான பைரவ எடுத்துட்டு இருக்கேன். இது முன்ன கிளாஸ்ல கூட எப்படி 162 சூத்திரங்களை கொண்டது விஞ்ஞான பைரவா. பைரவா, பைரவி, பிரகாஷா, விமர்சினி, சிவா, சக்தி. சிவா என்பது சக்தி, அந்த எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. சக்தி என்பது அதன் வெளிப்பாடு, படைப்புகளின் உயிர். அதை பத்தி எப்படி உணருதுங்கிறது விஞ்ஞான பைரவா. அதுல 162 சூத்திரங்கள்ல 112 தாரணாக்கள், டெக்னிக்ஸ், மெத்தடாலஜி, எப்படி இந்த பைரவா நிலையை உணருதுன்னு சொன்னோம். அதுல நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது, குருஜி சென்னைக்கு வந்திருந்தப்போ 2 நாள் 3 நாள் 2 நாள் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் என்னடா இது இத்தனை சூத்திரங்கள் இருக்கு, குருஜி இன்னும் துவாத சண்டாண்டாரு முடிச்சிட்டாரு போயிட்டாரு. ஆனா அது எடுத்து படிக்கிறச்சுதான் எல்லாமே அந்த குருஜியோட 5 பிரின்சிபல்ல கைடட் மெடிடேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா உள்ளடக்கம். அந்த 5 பிரின்சிபல்ஸ் பினிஷ். 112 என்ன எல்லா வேதங்களும் உபனிஷத்துக்கும் அடங்கு. அப்பதான் எப்பேற்பட்ட பாக்கியசாலி. இதுல லாஸ்ட் டைம் நான் சொன்னப்போ தாரணா 3 தாரணாக்கள், நம்பர் 1, 2, 3. I have associated and related them with our சுதர்ஷன கிரியா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 4, 5, 6, 7, 8. இந்த 5 தாரணாக்கள் முழுக்க பார்த்தோம்னா முதல் 3 தாரணாக்கள் மூவ்மெண்ட் ஆஃப் த பிரெத். நல்லா கவனிச்சுட்டே வரணும். நான் மெனக்கெட்டு நான் உணர்ந்ததை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். முதல் 3 தாரணாக்கள் அபவுட் த மூவ்மெண்ட் ஆஃப் த பிரெத் which I have associated with சுதர்ஷன கிரியா. அடுத்த 4, 5, 6, 7, 8 5 தாரணாக்கள் about the prana movement in the breath, the energy movement in the breath. அதுல 7வது சூத்திரம் 4வது சூத்திரம் அந்தர் கும்பகா, பாகிர் கும்பகா, பூரகம், கும்பகம், ரேச்சகம். அந்த பிரீத்திங், அந்த 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் இது வந்துடுது. இது ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. Breathe in 2, 3, 4, hold 2, 3, 4, out 3, 2, 3, 4, 5, 6, hold 2. Breathe. அப்படி போறது. அப்ப இந்த ஹோல்ட் பண்ற பாருங்க, மூச்சு இழுத்து ஹோல்ட் பண்றது அந்தர் கும்பாக்கா. அந்தர் கும்பா உள் இழுத்து மூச்சு. அது போல வெளியே மூச்சு விட்ட உடனே hold 2, அது பாகிர் கும்பகா. இந்த 2 நிலையில் உன்னுடைய சக்தி நிலைகளை கவனித்தால் நீ பைரவா ஸ்டேட்டில், பைரவா நிலையில் இருக்கிறாய். இதை நான் சொல்லல, the great சம்போ அவர் சொல்ற. அந்தர் கும்பகா, பாகிர் கும்பகா, அந்த நிலையில் நான் இருக்கிறேன். அது இப்ப நம்ம 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் உணர்ந்து அடுத்த முறை பண்றப்ப சுகமா பண்ண. within 2, 3, 4 அங்க நின்றுட்டீங்க, அந்த நிலைக்கு வந்துட்டீங்க. அப்புறம் சுகமா ஹோல்ட் 2, 3, 4. அப்புறம் அப்படி ஜோரா வரைக்கும் மறுபடியும் ஹோல்ட் 2. இதுதான் தாரணா. அழகாக நான் அந்த அந்தர் கும்பகா, பாகிர் கும்பகா நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்புறம் 5வது கும்பகா, 5வது தாரணை என்னன்னா, நீ மூச்சு இழுத்து விடுற இல்லையா, அந்த 3 ஸ்டேஜ் பிராணாயாமம், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். அப்புறம் மாஸ்திரிகாவில இன் அவுட், இன் அவுட். There in the movement of the prana through your spinal column from your Mooladhara to Sahasrahara, I am spread, I am there. Move with the energy. You are there in the Bhairava state. இது 5வது ஸ்டேஜ். எப்படி 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் பாஸ்திரிகால வந்துட்டோம் பாருங்க. நம்ம அழகா பாஸ்திரிகாவில் நினைச்சே பார்க்க முடியாது. இன் அவுட்ங்கிறப்ப you are not aware of the movement of your body. Yes or no? You are only aware of the movement of the energy. In out. You are not even able to, நம்ம கையறை முதல்ல கத்துக்கிறப்பதான் ரைஸ் பண்றோம், குறைக்கிறோம். அப்புறம் it becomes automatic where you are enjoying only the movement of the prana. சுகமா இருக்கு. அடடா எவ்வளவு சுகமா ஜோரா இருக்கு. இதென்ன பைரவ சொல்றாரு, ஏய் அந்த ஆனந்தம் நான், அந்த ஆனந்தத்துல தான் நான் இருக்கேன். அந்த ஆனந்தத்தை ரசிச்சு ருசிச்சு சுகமாயிரு.
அந்த பஸ்திரிகா பண்றச்சே காலிங் மேல அடிக்கிறான். ஐயோ 2-3 மெசேஜ் வந்துட்டா டிங்கு டிங்குன்னு இருக்குது. ஐயோ அதுல இருந்தா யூ ஆர் மிஸ்ஸிங் த பஸ், யூ ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்டேட். என்ன அழகா குருஜி அந்த அழகா அந்த 3 ஸ்டேஜ் பிராணாயாம பஸ்திரிகாவில எடுத்து போறாரு. அப்புறமா 7-8 எனர்ஜியில அவர் என்ன சொல்றாருன்னு, உன்னுடைய ஒவ்வொரு சக்தி நிலைகளிலும் உன்னுடைய பிராண சக்தியை கவனி. ரொம்ப ரொம்ப அழகு. அரிகோ மெடிடேஷன் நம்ம என்ன பண்றோம்? குருஜி சொல்றார், டேக் யுவர் அட்டென்ஷன் டு மூலாதார். அங்கேயே இரு. டேக் அ டீப் பிரெத். ஃபோக்கஸ் யுவர் எனர்ஜி. இதுதான் 6, 7, 8 3 தாரணாக்கள்ல சிவா திருப்பி 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 சொல்றது, உன்னுடைய 6 சக்தி மையங்களிலும் என் சக்தியை உணர்ந்து ரசித்து ருசித்து அங்கே நிலை கொண்டிருப்பாயாக. என்ன அழகா குருஜி மூலாதார சுவாதிஷ்டாக வர்றாரு, மணிபூராக வர்றாரு, அனாஹாத்தாக வர்றாரு, விஷுத்தாக்கு வர்றாரு, ஆக்ஞாக்கு வர்றாரு, சகசனாக. சார் ஒவ்வொரு முறையும் இந்த விஞ்ஞான வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 18 தாரணா கவர் பண்ணிருக்கேன். வரேன், நான் கூடவே வரேன். வாங்க, அப்பதான் தெரியும் எப்படி நம்ம எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில். குருஜி சொன்ன மாதிரி கைய கால நீட்டிக்கிட்டு சரி கிரியா தினம் பண்ணுங்க. அது எப்படி ரசிச்சு ருசிக்கணும், சுகமா பண்ணணும். ஹேவ் யுவர் ஓன் டைம், யுவர் ஓன் பர்சனல் டைம். அதுதான் நான் சொல்றது. அந்த ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. அப்போ நீங்க வாட் எவர் யூ ஆர் பைரவா. அந்த சக்தி நிலை லிவ் இன் த பிரசன்ட். சமையல் செய்யறதோ, பேசுறதோ, பாடுறதோ, துணி துவைக்கிறதோ, வாஷிங் மிஷின் போடுறதோ, அந்த ஒவ்வொன்றுல லிவ் இன் த பிரசன்ட். அப்போ தட் பைரவா ஸ்டேட், தட் சக்தி வில் பி தேர் த்ரூ அவுட் அண்ட் தி ஆனந்தா வில் பி தேர் இன்சைட். அது அழகா உணர்ந்து கரெக்டா நேத்தி 4வது சூத்திரத்துல அந்தர் கும்பகா பாகிர் கும்பகா 3 ஸ்டேஜ் பிராணாயாமம் வந்து கொடுத்து. அண்ட் தென் அடுத்து அஞ்சாவது சொல்றாரு, feel the energy rising up and down, up and down, up and down. வந்துடுத்து பஸ்திரிகால பண்ணிட்டோம். இதேதான் நம்ம கபாலபாத்தியில பண்றச்சே. அட்லீஸ்ட் கபாலபாத்தியில you are aware of the movement of the organs, whereas in பஸ்திரிகா you are totally with the energy. அதனால feel the energy ன்னு சொல்றோம். You are being energized. அந்த எனர்ஜியில், அந்த பிராண சக்தியில் நான் இருக்கிறேன், நீ அப்பொழுது பைரவா. அப்போ ஏற்கனவே நம்ம பைரவா ஸ்டேட்ல இருக்கோம். இது நம்ம உணரல, அந்த ஆனந்தத்தில் நாம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை இனிமேல் உணர்ந்து சேரப்ப you will find a great difference about doing the kriya. You will enjoy the kriya and you will feel ஆனந்தா within. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கம், அவர் ஏதும் அறியார். அது எப்பேற்பட்ட உண்மைங்கிறது இப்பதான் உணரன். அது போல குருஜி விளையாட்டா நமக்கு சுதர்ஷனையை கொடுத்து மேல ஏற்றிட்டேன். அவர் ஏற்கனவே பைரவா ஸ்டேட்ல நம்மள வச்சிருக்கிறார். நம்ம தான் ஜிங்கி ஜிங்கின்னு கீழே குதிச்சுட்டே இருக்கோம். நான் இருக்கும். அம்மா சொல்லுவா, ஏய் வேகாத வெயில ஏன்டா தலைமண்டை காய ரோட்ல அலையிறான்ட்டு இடுப்புல தூக்கி வச்சுப்பான். விளையாடவன் கீழே குதிப்பான். மறுபடியும் அம்மா தூக்கி வச்சுப்பான், கீழே குதிப்போம். குதிச்சு தூக்கி வச்சு குதிச்சு விளையாட்டுலயே நம்ம நாட்கள் போயிட்டு இருக்கு. என்னைக்கு அம்மா நம்மளை பத்திரமா பார்த்துப்பான்னு அம்மா இடுப்புல இருக்கு. அம்மா நம்மளுக்கு எப்போ விளையாட விடணும் இப்ப விளையாட விடுவா. எப்போ இடுப்பு தூக்கி வச்சு விடுத்து அந்த நம்பிக்கை வந்துருக்குன்னா யூ ஆர் ரிலாக்ஸ் ஸ்டேட். நம்ம தான் குதி குதின்னு குச்சின்னு இருக்கோம். இங்க போனோம், இங்க போனோம், அது போகணும், இது போகணும். என்ன அழகா அந்த சுதர்ஷன கிரியாவில் 3 ஸ்டேஜ் பிராணாயாமாவில் பஸ்திரிகாவில் ஓம் சாண்டிங் எப்படி அழகா எடுத்துட்டு போறாரு இல்லையா? இதை நம்ம ஏற்கனவே அதுன்னு சொல்லிட்டு we are there in the பைரவா ஸ்டேட். நம்ம தான் அந்த உணரல. எப்படின்னு நம்ம லட்டு சாப்பிடுறச்சியோ காஃபி சாப்பிடுறச்சியோ டிவி பார்த்துட்டு வச்சுவாங்க. டிவி ஒருத்தன் குத்துவாயோ குத்திட்டானேன்ட்டு பாதி லட்டு உள்ள போயிட்டு இருக்கோம். அப்புறம் அவ எப்படி பிள்ளைய பத்தி நான் பாத்துறேன், அவ எப்படி புருஷங்களோட சந்தோஷமா இருக்கா பாத்துடுறேன் அப்படின்னு 2 பேரும் லபோ தீபம் அடிச்சுக்கிச்சு. ஐயோ பாவி இப்படி பண்றாள், பாவி இப்படி பண்ண, சாம்பார் சாதம் உள்ள போயிட்டு இருக்கோம், ரசம் சாதத்துக்கு கசிஞ்சு ரசம் சாதம் உள்ள போயிட்டு இருக்கோம். This is what we are doing while doing the Sudarshana Kriya and being in the worldly activities. தப்பு இல்லை, அதுதான் வாழ்க்கை நடைமுறை. ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய எண்ணமானது, நம்முடைய உள்ளம் உணர்வு உடலானது நம்ம குருஜின்னு சொல்லிட்டு அந்த ஈடுபாட்டிலே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த கிரியா பண்றச்ச சுகமா ரசிச்சு ருசிச்சு பண்ணணும்.
இது என்னுடைய வீணை, நான் தான் இதை மீட்ட கத்துக்கணும். ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அழகாக இருக்கு, ரொம்ப அழகா. இப்ப 8 தாரணாக்கள் கூடவே வந்துட்டேன். இந்த 8 தாரணாக்களும் அதனால அறிவு மெடிடேஷன் பண்ணுங்க அடிக்கடி. அந்த நம்ம அற்புதமான கைலாஷ் நிறைய அந்த லிஸ்டா கொடுத்துருக்கான். குருஜி நூற்றுக்கணக்கான மெடிடேஷன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நான் ஐம் கோயிங் டு ரிலேட் டு விஞ்ஞான பைரவா ஆஸ் ஐ ப்ரொசீட். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுதர்ஷன் ஹரிஹோம் மெடிடேஷன் அதுதான் கரெக்டா விஞ்ஞான பைரவால 6, 7, 8 3 தாரணாக்கள். ஒவ்வொரு நிலைக்கடலிலும் நீ இருந்து அந்த சக்தி நிலையை உணர்ந்து ஃபோக்கஸ் எனர்ஜி அட் யுவர் மணிப்புரகா. அப்ப அப்படியே மணிப்புரகால தொப்புள்ள அப்படியே இருக்கும். தட் இஸ் த பைரவா ஸ்டேட் ஆஃப் தி பிராணம். அப்போ அந்த சக்தி நமக்குள்ள இருக்கும். குருஜி ரொம்ப அழகா நம்ம எடுத்துட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு முறையும் படிக்கிறச்ச மெய்சில் இருக்கு. அது போல எனக்கான அனுபவங்களை ஏற்று பண்றச்ச நம்ம பண்ற சுதர்ஷன கிரியா, நம்ம பண்ற டெய்லிக்கு ஷார்ட் கிரியாலாம் டேக் அஸ் டு வேரியஸ் டைமென்ஷன், வெரி வெரி டைமென்ஷன்ஸ். அப்பதான் ஆனந்தத்தின் நிலைக்களனே நான் தான் சிவா என்பதை நன்றாக நாம் உணர முடியும் இல்லையா? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணு என்று சொல்லும் மந்திரமேதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையில். அந்த நாதன் உள்ள இருக்கான். ஊனுடம்பே ஆலயம் உள்ளுரையும் ஜீவனே சிவம். வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு. அற்புதமா சொல்லிட்டார் திருமூலர். அப்போ உணர்ந்தவர்கள் சொன்னாங்க, அதுதான் முக்கியம். திருமூலர் கிரேட் சித்தா, திருமூலர் 3000 பாடல்கள் படைத்த திருமந்திரம். அவர் சொல்ற உள்ளுரையும் ஜீவனே சிவன். ஏற்கனவே சிவன் உனக்குள்ள இருக்க. கள்ள புலன் ஐந்தும் காளா மணி விளக்கு. அது காத்துல அலையாம காளாமணி விளக்குன்னா மூலஸ்தானத்தில் இருக்கும், அப்படியே எரிஞ்சுட்டு இருக்கும். அங்க காத்து கீத்து இருக்காது. மூலஸ்தானத்து கர்ப்ப கிரகத்துல அப்படியே ஜோதியா. அதுதான் காளா மணி விளக்கு. அணையாத மணி விளக்கு. மணின்னு ரத்தினம், தி கிரேட் ஜெம். அதுக்கு ஒப்பிடுற திருமூலர் மணி விளக்கு. அப்பேற்பட்ட மணி விளக்கு தான் நம் ஜீவன். சிவன் உள்ளே இருக்க. அந்த தான் குருஜி திருப்பி 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 நமக்கு இது சொல்லிட்டு இருக்கோம். இதுல நம்ம உணர்ந்தோம்னா இதை விட ஆனந்தம் எதுவும். சரியா? ஜெய் குருதேவ். இப்ப நம்ம முதல்ல ஆரோ மதர் சாருக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. அப்புறம் நம்ம பத்மநாராயணனுக்கு பர்த்டே எல்லாத்துக்கும்